அவங்க அரசியலுக்கு புதுசு இல்லைங்களா, அதனால் இதை அவங்க எதிர்பார்க்கல. அதாவது இந்த அளவுக்கு அரசியலில் சூழல்லாம் ஏற்படும்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, ஒன்றிய அரசை பற்றி பேசினா ஏதாவது ஒரு 2 கேஸு ரெய்டு வரும், சிபிஐ ரெய்டு, இடி ரெய்டு, இல்லை வருமான வரித்துறை ரெய்டு வரும். மாநில அரசை பற்றி பேசினா ஏதாவது ஒரு கைது வரும். அப்படி தான் ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினச்சிருப்பாங்க. இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும், ஒரு கோர படுகொலைகள் நடக்கும் கண்ணு முன்னாலன்னு யாராக இருந்தாலுமே ஷாக் ஆகிருப்பாங்கல்ல. அதுவும் இவங்க புது கட்சி, அதனால் அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே அவங்களுக்கு சில நாட்கள் ஆகிருக்கு. சுதாரிச்சுக்கிட்டு இப்போ வெளியே வந்துட்டாங்க. சில பேர் மனப்பால் குடித்தாங்க, இதோட விஜய் காலி, அவர் கட்சியை கலைச்சிருவார், கட்சியை தடை பண்ணும், அதனுடைய பதிவை ரத்து பண்ணுன்ற அளவுக்கெல்லாம் பேசிட்டாங்க, தலையங்கெல்லாம் எழுதிட்டாங்க சில பத்திரிகையில். ஆனால் ரொம்ப தெளிவாக இந்த காணொலியில் கடைசியாக அவர் சொன்னது என்னென்னா, முன்னை விட உறுதியாக நமது அரசியல் பயணத்தை நாம் தொடருவோம்னாரு. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்